மகாவோட அப்பாவுக்கு வந்து உதவி செஞ்சு எல்லா செடிகளையும் மீட்டு தந்து அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக சூர்யா மேலே மகா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவர் கூட இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யாவுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. இங்கே வந்து எங்கள் அப்பாவோட வந்து பெரிய விஷயத்தை நீங்கள் தீர்த்துருக்கீங்க, எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றிருக்கீங்க, இந்நேரம் எங்கள் குடும்பம் உடஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா நன்றி சொல்லி இந்த மாதிரி செக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்டர் வந்த பணத்தை இந்த பணத்தை வச்சு எங்கள் வீட்டு நீங்களே வந்து நாளைக்கு பூஜையில் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து அந்த பத்திரத்தை வந்து பூஜையில் வந்து கொடுக்குறாரு. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா. எல்லாருமே சந்தோஷமாக வந்து விநாயகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜென்ஸ் ஒரு பக்கம் வந்து லேடிஸ் ஒரு பக்கம் வந்து அந்த கயிறு கட்டி எடுக்கிற போட்டி விளையாடுறாங்க. அதில் வந்து லேடிஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதனால் வந்து மகா டீம் தான் ஜெயிச்சுது, அப்படின்னா வந்து ராஜலட்சுமி டீம் தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு போட்டியும் நடத்திட்டு அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. மகா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து சூர்யா வந்து வேர் பண்ணிக்கிறாரு. ஆனால் ராஜலட்சுமி வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்த ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகி சூர்யா கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில், ஏன்பா இப்படி இருக்க, என்கிட்ட ஒன்று பேசுகிறேன், மகா கிட்ட ஒன்று பேசுகிறேன், மகா கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க, அப்போ மகா பொண்டாட்டியை ஏற்றுக்கிறியா, அப்போது இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இல்லைம்மா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுற, இங்கே பாரு நீ இப்போ சொல்லலைன்னா அதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் சூர்யாவும் வந்து நடந்த உண்மைகளை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி தாத்தாக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டேன், வேறு எந்த காரணமும் கிடையாதுமா, இந்த ஜென்மத்தில் வந்து மகா வந்து எனக்கு பொண்டாட்டியாக இருக்க சான்ஸே கிடையாது, அவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவள் கூட வந்து நான் பேசுகிறது பழகிறது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் மகா வந்து கேட்டுறாங்க. கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுன்னு தான் இருந்தீங்களா, அப்போ நான் தான் வந்து நம்பிட்டேன் நான் எல்லாத்தையும், சரி என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இங்கேருந்து வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து தன்னை அறியாமல் கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்து அழுதுகிட்டே போகிற மகா வந்து ஒரு கோயிலில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கடவுளை பார்த்து நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்த, அவர் என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லதுன்னு தோணுது, அப்போ தானே தெரியுது நடிப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுட்டு இருந்திருக்காரு, அப்போ அவர் மனசில் நான் எப்போவுமே இடம் பிடிக்க முடியாதா, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு மகா கண்கலங்க அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து மகாவை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ கோடீஸ்வரி வந்து அவங்க வீட்டுக்காரும் வந்து இந்த மாதிரி வந்து அவளை ஏற்றுக்காமே இப்படி பண்ணிட்டீங்களே, மனசு உடஞ்சி எங்கேயோ போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சூரியன் என்ன பண்ணார், மகாவை தேடி எல்லா இடமும் அலைஞ்சிட்ருக்காரு. எங்கள் தாத்தா பாட்டியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ தாத்தா பாட்டிக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி மகா வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி நேராக அங்கே யாருக்கிட்ட சொல்லாமல் அங்கே போகிறாங்க. போயிட்டு வந்து என்ன மகா ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்னோடனே, அவளை தான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உங்கள் பேரன் வந்து ஃபுல்லாகவே நடிச்சிட்ருக்காரு, அவர் என்கிட்ட வந்து உண்மையாகவே கிடையாது, அவர் என் பொண்டாட்டியாக என்ன இந்த ஜென்மத்தில் ஏற்றுக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏமா இப்படிலாம் நினைக்கிற, இல்லை அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமா இப்படிலாம் யோசிக்கிற, சூர்யா வந்து கண்டிப்பாக உன் மேலே அன்பு செலுத்துவாம்மா, உன் மேலே அன்பாக தான் இருப்பா, அவங்க அம்மாக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கான், அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா, நீ வா வீட்டுக்கு, எந்த தைரியத்தில் என் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, நாங்கள் வந்து என்னவா இருக்கணும், அவருக்கு ஒய்ஃப்ன்ற வந்து முறையில் தானே நாங்கள் இருக்க முடியும், வேறு என்னவா நான் இருக்க முடியும், எனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ என் பேத்திமா, தாத்தா நீங்கள் வேணால் என் பேத்தியாக வந்து நீங்கள் வாயில் வார்த்தையே சொல்லலாம், இல்லை அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன உறவு, அவருக்கு ஒய்ஃப்ன்ற உறவு தானே, அப்படின்னா உங்கள் பேரனோட பொண்டாட்டின்ற உறவு தானே தாத்தா அப்படின்னா. தாத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. மகா என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே கரெக்டாக அங்கே வந்து சூர்யா வந்துடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லாமல் ஏன் வந்த, உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா, வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. இதோட முடியுது.